இப்படி இல்ல இப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டில் வந்து 2 பசங்க வந்து மாலை போட்டிருக்காங்க சபரிமலைக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பூஜை நம்ம நடத்துகிறோம் சாமிக்கு. கன்னி சாமிகளுக்கு பூஜை பண்ணுவாங்களாமா. கன்னிசாமி வீட்டில் இருந்தால் இந்த பூஜை பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த பூஜை பண்ண போகிறோம். என்ன பூஜைன்னு நான் கேட்டு பின்னாடி சொல்கிறேன். 1 வீக் முன்னாடி போய் 1 வீக்காக 5 டேஸ் முன்னாடி எப்போவும் போய் மாலை போட்டெல்லாம் வந்தாங்க. அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து டவுனாக ஒரு மாதிரி இருந்தேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். சரி பரவாயில்ல எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் திரும்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க மலைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வந்து மாலை போட்டு கிட்டத்தட்ட 1 வீக் என்னமோ விரதத்தில் இருக்கோம் குடும்பமே. இன்னும் 4-5 டேஸ் கழித்து அவங்க மலைக்கு போவையில் அப்போது ஒரு பூஜை இருமுடி கட்டுற பூஜை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் பார்ப்போம். வீட்டில் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் சொல்லி எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு கிராண்டாக பண்ணாங்க. இன்னும் நான் வந்து பல்லு கூட வழக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கீழே எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். வின்டர் வந்தாச்சு. நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்பும் நிறையா பேருக்கு ரொம்ப இச்சியாக ட்ரையாக அப்படி இருக்கும். அண்ட் டேண்ட்ரஃபும் நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து லெமன் போடுறது, தயிர் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நம்ம ஹோம் ரெமிடியாக பண்ணுவோம். பட் அதெல்லாம் அந்த டிஐவைலாம் பண்ணுறதுக்கு வந்து டைமும் இருக்காது, சோம்பேறியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் மாமாத்லேருந்து இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் சென்ட் பண்ணியிருந்தாங்க, யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. லெமன் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆன்டி பாக்டீரியலாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப், இச்சி ஸ்கேல்ப்பு, ட்ரை ஸ்கேல்ப்பு இதெல்லாம் சூதன் பண்ணி கொடுக்கும் அண்ட் போக்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour முன்னாடியாவது ஆயிலிங் பண்ணிடுவேன். டேரெக்டாக இந்த ஷாம்பு 2 பம்ப் எடுத்து வெட் ஹேரில் நம்ம போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்குது இந்த ஷாம்பு. நல்லா வந்து போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கண்டிஷனர் எடுத்துக்குவோம். ஹேரை வந்து நல்லா பேட் பண்ணி ஆஃப் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷனரை நல்லா 2 பம்ப் எடுத்துக்குவோம். நம்ம ஹேரோட லென்த்தில் வரைக்கும் வச்சு மட்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 minutes கழிச்சு இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டோட்டலாக இவ்வளோ சிம்பிளாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் என்னோடய ஹேர் மாதிரி சாஃப்டாக ஃப்ரிஸி ஃப்ரீயாக நல்லா சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஷாம்பு கண்டிஷனர் ரெண்டுமே 250 ml பார்த்தீங்கன்னா 349 rupees வருது எம்ஆர்பி. ஸோ மாமாத் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட். மாமாத்தோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், சிலிகான் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ இப்படி தான் வருதுங்கிறாங்க. மாமாத்தோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் இது எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமாத்தோட அஃபிஷியல் ஆப்ஸ், அவங்களோட வெப்சைட்ஸ் இதுலேயும் கூட கிடைக்கும். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமாத்தோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உங்கள் லொக்கேஷனில் எது ஸ்டோர் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிளின்லேருந்து வந்து சாப்பாடு வாங்கி வச்சுட்டாங்க. பாருங்கள் இவ்வளோ பெரிய கேரியரு. ஒரு காலத்தில் ஷார்க்கை இந்த கேரியர் வச்சு தான் வம்பளுப்போம். டே உனக்குலாம் சாப்பாடே பத்தாது, இந்த கேரியரில் கொண்டு போறியா அப்படின்லாம். ஒரு கிண்ண அளவு கூட சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ இது டெம்பிளின்லேருந்து 25 இல்லை 30 சாப்பாடோ வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 50 பேராவது வருவாங்க, எல்லாருக்கும் போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று தான் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. ஆளெல்லாம் கூப்பிட்டு ஒற்றையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணியா பண்ண மாதிரியே இல்லையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன்லாம் பண்ணி கழுவியெல்லாம் விட்டு எல்லாமே பண்ணாங்க. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், தெரியுதான்னு எனக்கு தெரியல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ ரெட்டிஷாக தெரியுதுங்களா? எனக்கு வாய் ஃபுல்லாக அல்சர், வாய், த்ரோட்டு எல்லாமே அல்சரு. ஒரு தயிர் சோறு கூட சாப்பிட முடியல. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வாய் புண்ணுனா ஸ்பெசிஃபிக்காக இங்கே வரும் அப்படின்னா அங்கே மட்டும் புண்ணாக இருக்கும். இது வாய் ஃபுல்லாகவே ஏதோ வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனாக ஏதோ ஒரு எரியிற மாதிரி, வாய் ஃபுல்லாகவே ஏதோ வந்து ஒரு எரியிற மாதிரி இருக்குது. இங்கே த்ரோட் ஃபுல்லாக அப்படியே வந்து ஏதோ பற்ற வச்ச மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ என்னால் கீழே கூட போக முடியாது. கீழே தான் என்னோடய ப்ரஷ் இருக்குது, கீழே தான் போய் குளிக்கணும். ஆக்சுவலி 9 மணிக்கே ஒரு பூஜை போடணும், எல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் கீழே வந்து பக்கத்து வீட்டில் எல்லாருமே தலை குளிச்சுட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இந்த வீட்டு பொண்ணு நான் இப்படி இருக்கேன். ஏதோ எனக்கு உடம்பும் சரியில்லை அப்படிங்கிறனால என்னை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. இல்லைனா வந்து வகுந்துருவாங்க, ஏன்டி இந்நேரம் வரைக்கும் தூங்குற அப்படி இப்படின்ட்டு.
இங்கே ஏதாவது ட்ரெஸ் இருக்கும் எடுத்து இப்போது இங்கேயே குளிச்சுட்டு அப்புறம் நம்ம கீழே போவோம். கீழே மட்டும் நான் வந்து குளிக்காத கோலத்தோடு போயிருந்தேன்னா சாமி எல்லோரும் வந்துட்டாங்க, குருசாமி அவங்க இவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த கோலத்தோடு போயிருந்தேன்னா என்ன கைமா போட்டிருப்பாங்க. இது ஐஸ் அடிக்கடி போட்டு பார்த்துருப்பீங்க. பட் இது ஆக்சுவலி என்னோடய கவுன். இந்த கவுனுக்கு சொந்தக்காரவங்க நான் தான். பார்த்திங்கன்னா பூஜை போயிட்டுருக்கு, பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குருசாமிக்கு பாத பூஜை பண்ணுறாங்களா? சுவாமி சரணம். நேற்று க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சோபாவெல்லாம் வெளில போட்டாச்சு, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மலைக்கு மாலை போட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டு இந்த மாலையை கலட்டுற வரைக்கும் எவ்வளோ விஷயம் இருக்குன்றதே எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. ஓகே, மாலை போடுவாங்க, அப்புறம் மலைக்கு போகையில இருமுடி கட்டுவாங்க, திரும்பி வந்து கழட்டி வச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எத்தனை விஷயம் இருக்குது, போடுறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து கோயிலுக்கு போகிறதுலேருந்து டெய்லி வீட்டில் காலையில் நைட்டு விளக்கேற்றுறதுலேருந்து எவ்வளோ விஷயம் இருக்குன்றதே இப்போதான் தெரிஞ்சுது. இந்த பஜனைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீட்டில் வேலை நடக்குது, படிக்கட்டு வாங்குறது, அதுக்கப்புறம் வீடை சுத்தம் பண்ணுறது, அது இதுன்ட்டு. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? பாசிட்டிவ் வைப்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் பசங்களை இப்படி பார்க்கையில ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பிரசாத சித்தியர்த்தம் மட்டுவார்கோடி சமேத ஸ்ரீ தாய்மான சுவாமி அனுகர பிரசாத சித்தியர்த்தம் சபரிமலை ஐயப்ப சுவாமி அனுகர பிரசாத சித்தியர்த்தம் அலமேல் மங்கா ஸ்ரீ பிரசன்ன மங்களாதுர சுவாமின்னு அனுகர இச்சா சக்தியன்மக கிரியா சக்தியன்மக ஞான சக்தியன்மக விசேஷ புண்ணியகால ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஸ்ரீ பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஒடிவா கந்தா உமாயவள் தன்மகனே ஒடிவா முருகா ஒடிவா முருகா நீ ஒடிவா கந்தா வீரமணி கண்டனே சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேச மைந்தனே. அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஃப்ரெண்ட் இருக்கா, யாரை இன்வைட் பண்ணதுன்னு ஒரு மூடே இல்லை. அப்புறம் மிஸ்டர் கல்வன் மட்டும் இன்வைட் பண்ணேன். நல்லா லேட்டா பஜனை முடிகிற டைம்ல வந்தாரு. எங்களுக்கு கூறையும் அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் உந்தன் செல்வ மகள் வாடலாமா. பஜனையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப செம்மையான ஒரு பாசிட்டிவ் வைபு. கடைசியா அந்த திருப்படியில எல்லாம் வந்து வணங்கி ஏத்துவாங்க இல்லையா, விளக்கு அந்த சூடம் ஏத்துவாங்க இல்லையா, அது பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு ஏதாவது நல்ல வாக்கு சொல்லுங்க சாமி. எதுலயுமே உருப்பிட மாட்டாரு. வேலைக்கு போனா அப்புறம் அடுத்தது என்ன, அப்புறம் நீங்களே முடிவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி குழந்தை விட்டு நல்லா இருக்க அதான, வேற என்ன அப்புறம் வாழ்க்கையில அப்படியே இதை நல்ல மாதிரி ஊஞ்சி வச்சுட்டு ஊரை ஏமாத்துறது. இப்போ வந்து சோறு போட மேலே போன்றாங்க. சோறு திங்க வேணா மேலே போகலாம், போடுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டு தானே ஆட்டி? இந்த தடவை தான் வந்து 48 நாள் இருக்கிற விரதம் எல்லாம் இருக்க முடியாமல் போச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இருப்போம், சரியா? எப்படி உங்களுக்கு? பரமுக்கு 50 வயசு ஆனோடனே பரமையும் கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சரி சாமி, நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்க சாமி. மாலை வேற போட்டானுங்க, மரியாதை வேற கொடுக்கணுங்கிறாங்க, அது வேற கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதான் பரமு ரோஷன் சாருக்கு மாலை போட்டு கன்னி பூஜை ஃபஸ்ட்டு வெரைட்டி மாலை போட்டாங்கன்னா கன்னி பூஜை வந்து
கும்பிடுவாங்க. பேசிக்காக வந்து எனக்கு இதை பற்றி நிறைய தெரியும். ஆனால் வந்து நான் அதை சொல்லணுன்னா நிறைய நேரங்கள் தேவைப்படுங்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பாவை வந்து ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே வந்து மாலை போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய நாள் கோவிலுக்கு போய் இந்த பஜனை பாடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். பட் அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக சொல்லணுன்னா பெரிய ஒரு வரலாறே இருக்குது. ஸோ நம்ம அதை இன்னொரு நாள் நம்ம பொறுமையாக பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து மேலே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. குட்டியாக தான் ஆள் இருக்கிறதுனால இடமே பத்தலை. சரி எல்லாரும் சாப்பாடு பரிமாறி முடிக்கிட்டு அப்புறம் காட்டுவாங்க. சுவாமி நீங்கள் சாப்பிட்லையா சுவாமி? சரணமையப்பா. பையன் அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். கொஞ்சோண்டு கொடுறா. அழுவ போகிறான். பார்த்தீங்களா எதுக்கு வந்தோம் என்ன வந்தோடனே தெரியாமல் முழு நேர கதாபாத்திரமாகவே இறங்கிட்டாரு. அடுத்தது அங்கே ரசம் பத்தலை பாருங்க. ஐயோ சரணமையப்பா. ஆனாலும் மிஸ்டர் கல்வனோட இந்த செயலை நம்ம பாராட்டியே ஆகணும். பாருங்க உழைச்சி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறாரு. சுவாமி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அதுவாக நான்வெஜ் போடாதீங்க சுவாமி, சுவாமியெல்லாம் வாவலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் படுற கஷ்டத்தை சொல்லுங்க சுவாமி. சொல்லுங்க. சுவாமிகளுக்காக இனிமேல் வந்து வெஜ்ஜி ஸ்பாட்டுகள் வரும். சொல்லுவாரு, ஆனால் இதை முடிச்சுட்டு போவீங்க நல்ல கடைகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் என்னுடைய ஒர்க்கு. சுவாமியோட கோரிக்கை இந்த மாதிரி வெஜ்ஜு தான் இனிமேல் போடணுன்ட்டு. இதை மீறி நான்வெஜ் ஓட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க உங்களால். இப்படி சொல்லிட்டு அடுத்து எங்க ஹைதராபாத் பிரியாணி தானே. பார்த்தீங்களா எல்லா சுவாமியும் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே ஒருத்தர் வந்து எதுக்கு வீடியோ எடுக்கிறதுனே தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோ இப்படி தான் இவர் வீடியோ எடுப்பார். பேச்செல்லாம் வராது, வெறும் மூச்சு மட்டும்தான் வரும். பேச்சுகள் வரும். இந்த சுவாமி கன்னி சுவாமி பரவாயில்ல, நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிஞ்சுது. பூஜை முடிஞ்சிச்சு. அடுத்து நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம். ஆமாம், அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குங்களா? சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி நானா சுவாமி இல்லை சுவாமி. பரமெல்லாம் சுவாமின்னு சொல்லக்கூடாது, ஐயப்பன் கொச்சுக்குவார். நம்ப முடியாததெல்லாமே நிஜமா நடக்கும்போது நான் என்னென்ன சுவாமி தயவு செஞ்சு அந்த ஐஸை கட் பண்ணி விடுங்க சுவாமி. சென்னையில வெள்ளம் பாரு, புயல்ல மாட்டிட்டு இவ்வளோ மழையா? ஃபுல்லாக வெள்ளமாடி. கரண்ட் எல்லாம் இருக்கா? இப்போ கூட போடலாம் சாமி, 2 நாளுக்கு முன்னாடி போட்டு கூட வரலாம், மலை ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் இது, அதான் 7 கிலோமீட்டர் நடக்கணும். ஏமாத்திட்டு போயிட்டேன் சாமி. சபரிமலையே ஏமாற்றாருன்னா எவ்வளோ பெரிய மலையா இருப்பாரு. பையன் தூக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. என்னமோ ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க அந்த ப்ரீகேஜி பிள்ளைங்களுக்குலாம் பெல் அடிச்சோடனே கிளம்புறேன்னு உட்காந்துருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கிளம்பிட்டாரு. இருங்க, என்ன போய் என்ன வெட்டி முடிக்கிற வேலை உங்களுக்கு இருக்கு? ஒர்க் இருக்குது பாருங்க. ஏன் உங்களுக்கு ஜூமில் வர மக்களே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்குது நிறையா. அதாவது லாட் ஆஃப் ஒர்க். அதாவது ஏதோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, ஒரு இது ஒன்று படித்தேன். நாய்க்கு வேலை இல்லையா, நிற்க நேரம் இல்லையா? அது இல்லை, ஸ்டே ஒர்க், பி ஒர்க், கண்டினியூ ஒர்க், வி ஒர்க் அப்படின்னு வந்து ஒன்று படித்தேன். இது போல பேக் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாம், இது வந்து நான் அமேசானில் ஆஃபரில் வாங்கினேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 2350 ரூபா. அப்படி நான் வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே பரம்பு வந்து கிஃப்ட் பண்ணிடுச்சு வாங்கி. இதை இவர் சொல்லடா நம்ம சொல்லிடுவோம்ல. பரம்பு கிஃப்ட் தான் இந்த பேக். இப்போ இதை நான் சொல்லணும், பரம்பு கிஃப்ட் பண்ணிச்சு, பரம்பு கிஃப்ட் பண்ணிச்சு, பரம்பு கிஃப்ட் பண்ணிச்சான். பார்த்துக்கிறீங்களா? நீ என்னடா நீ ஏதாவது சொல்லணுமா?
திரு நித்யானந்தா அவர்கள். நித்யானந்தா இல்ல இல்ல வணக்கம். இப்படி இல்ல இப்படி பஸ் போட்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வாயை அடக்குறானுங்க, ரொம்ப இல்லைன்னா பேசுவானுங்க தம்பிங்க. மாலை போட்டு ஐயப்ப சாமி காப்பாற்றி விட்டுருச்சு. இன்னும் ஒரு 4 நாள் இன்னும் 4 நாள் அதான் கவலையாக இருக்குது. சில பேருக்குலாம் எரும மாடு வயசாச்சு இன்னும் மாலை போட மாட்டாங்க. எரும மாடு வயசாயிருக்கு. பாரு ஒரு சாமி வாழ்றாங்கன்னே தெரியல. சாமி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு மாடுன்றது தப்பா? சாமி இப்படி பேசக்கூடாதுங்கிறது தவறான விஷயம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆற்றுல கொண்டே விடணுமாம்மா, அதனால எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பூஜை எப்படிம்மா நிறைவாக முடிஞ்சுதா? ரொம்ப திருப்தியா? மிச்சம் இருக்க சாப்பாடு வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் பிளானிங் இல்லை. Many hours later. அப்படியே ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கிறதுனால மூவி போயிடலான்னு கிளம்பணும். மூவியெல்லாம் போய் பல காலம் ஆன மாதிரி இருக்கு. நிறைய பேர்ட்ட கேட்டோம் மூவியெல்லாம் போகலாமா, தேட்டருக்குலாம் போகலாமான்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தாராளமாக போகலாம், அதெல்லாம் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னாங்க. நானும் யோசிச்சேன், இவனுங்க ஃபோனில் டிவிலலாம் மூவிஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தேட்டருக்கு போய் பார்க்குறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் வந்து அனிமல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டீசெண்டான மூவி போகலான்ட்டு இருக்கோம். ஸோ நேராக நான் வந்து பார்க்கிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டேன். கடைசி நிமிஷத்தில் ஓடி வந்து மிஸ்டர் கல்வனுக்கு ஜோ போகணுமாமா, அதனால ஜோ டிக்கெட்டுக்கு மாற்றிட்டான். ரோஷன், உனக்கு தனிப்பட்ட விருப்பம் என்ன? எனக்கு தனிப்பட்ட விருப்பம்லாம் எதுவுமே இல்லை. நான் மிஸ்டர் கல்வன் சொல்கிறேன் மட்டும்தான். தூங்குனேன்னு வச்சுக்க மண்டையாக அடிப்பேன். படத்தை பார்க்குறேன், தூங்கலாம். 1000 ரூபா கொடுத்துட்டு தூங்கு. ரோஷன் மெயினா நீயும். இவன் லியோக்கு எப்படி தூங்குறான், ஜவானுக்கு அப்படி தூங்குறான். லியோக்குலாம் ஃபுல் தூக்கம். நான் வந்து நல்லா ஃபுல்லா தூங்கின படம் என்ன தெரியுமா? சர்தார். ஃபுல் தூக்கம். சீட் நம்பர் மட்டும் என்னன்னு பார்த்து சொல்றியா? ஏறுவா அப்ப தியேட்டர் ஃப்ரீயா இருக்கும். ஃபுல் ஃப்ரீ, நமக்கு தான் ஃபுல் தியேட்டர். நம்ம எங்க போய் உட்காரோமா அப்படி தப்பி தவறி கூட யாராச்சும் வந்து தப்பி ஏன் சீட்டு பா அப்படின்னா தியேட்டரே நம்மளுக்கு தான், எங்கேயோ போய் உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி வர போறவங்களாம் அவனை சாமி சாமின்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு ஃபீல்? ஒருத்தர் வந்து செக் பண்ணிக்கிறேன் சாமின்னு செக் பண்ணிட்டு அவரே இப்படி கூப்பிடுறாரு, இன்னொருத்தர் சுவாமி தான், எல்லாருமே சாமின்னு தான் சொல்றாங்க. பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வந்து செட்டில் ஆயிட்டோம். ஒரு 20-30 பேர் இருந்திருப்பாங்க தியேட்டர்ல. மிஸ்டர் கல்வனோட படத்துக்கு வரவும் அவரை வச்சு கலாய்ச்சி தள்ளிட்டு படம் வந்து செம்மையா நாங்க என்ஜாய் பண்ணோம். மூவியெல்லாம் நல்லா இருக்காது, ஏதோ ஒரு சுமாரா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். நிஜமா படமும் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் நாங்க வந்து அதை வச்சு அவரை கலாய்ச்சதான் இன்னும் ஜாலியா இருந்துச்சு. ஸோ மூவி முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஜோ படத்துக்கு தான் வந்தோம். படம் ரொம்ப நிஜமாமே நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ இது பண்ணி பட் எண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படம் பார்த்தாச்சு, அடுத்து என்ன பிளான்னு தெரியல, பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக வந்து கிளாஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து கிக் அவுட் பண்ணி விட்டாங்க, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவர் ஏதோ ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் மூட்லேயே இருக்கீங்களே, என்ன விசேஷம்? பார்க்குற வியூவர்ஸ் யாரும் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க. ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்காது மனுஷன். நல்லா இதை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு. அது ஆலிஃப் இல்லை, அலிஃபுன்னு தான் சொன்னேன். சீதிஸ் மொரட்டைக்காய். இன்றைக்கி நாள் ரொம்ப நிறைவாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. என்னது மன நிறைவாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நான் டவுனாக இருந்தேன். அது பார்க்கணும். இனிமேல் தான் திரும்பி ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸு செக்கப் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி 1 டே மட்டும் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதுதான் கடவுளோட பவர் போல இருக்குது. கடவுளை பற்றி நம்ம நினச்சா வேறு எதுவுமே நினைக்க தேவையில்ல போல இருக்குது. பசங்க வந்து இன்னும் 3 நாள் கழிச்சோ இல்லை 4 நாள் கழிச்சோ மலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ இருமுடி கட்டுறப்பெல்லாம் கண்டிப்பாக வீடியோ விளாக் உங்களுக்கு வரும். வந்து இதே மாதிரி இணைந்த கைகளோடு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பி கண்டினியூ. நல்ல வீடியோக்கள் வந்து நீங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள், இன்னும் எதிர்பாருங்கள், ஏமாற்றம் மட்டுமே. ஓகே, நன்றி.